கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? ரோமர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொள்ளுங்கள். தேவஜனமே, சென்னையில் பிரசித்தி பெற்ற ஊழியர் ஒருவரை சகோதரர் சாம் சபுதிரை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவருடைய கூட்டங்களில் எல்லாம் அநேகர் அளவில்லாமல் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வார்களாம். முறை சொன்னார், என்னுடைய அவயங்களை கர்த்தருக்கு பரிசுத்தமாய் நான் ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். என்னுடைய உதடுகளில் ஆவியானவரின் அபிஷேகம் இருக்கிறது. என் உதடுகள் ஒருபோதும் மற்றவர்களை தீங்காய் பேசினதில்லை. என் கண்களில் கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது. நான் யாரையும் பொறாமையோடு பார்த்ததில்லை. என் கைகளில் கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது. ஆகவே என் கைகளை நீட்டி நான் ஒருவரையும் அடித்ததில்லை. என் அவயவங்களில் எல்லாம் கர்த்தருடைய அபிஷேக தைலம் இருக்கிறது என்று சொன்னார். தேவஜனமே, நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோமா? சரீரம் என்று சொல்லப்படும் போது அதில் நம்முடைய சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயங்களும் கூட கர்த்தருடைய ஆலயமாகவே விளங்குகிறது. ஆகவே அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தத்தோடு பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது எவ்வளவு அவசியமானது. இன்றைக்கும் சிந்தித்து பாருங்கள். உங்கள் கண்களினால் பாவம் செய்து ஆண்டவருடைய ஆலயத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறீர்களா? நாவினால் பிறரை குற்றப்படுத்தி வேதனைப்படுத்தி ஆண்டவருடைய ஆலயத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் கைகளினால் சிந்தையினால் என்று இப்படியாய் சில தவறுகளை செய்து ஆண்டவருடைய ஆலயத்தை கெடுத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, இந்த நாளில் இருந்து ஆலயமாகிய என்னுடைய சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயங்களும் பரிசுத்தமாய் நான் காத்துக் கொள்வேன். என் நாவினால் நான் பாவம் செய்ய மாட்டேன். கண்களினால், என் சிந்தையினால், என் கைகளினால் என்று எந்த அவயங்களினாலும் பாவம் செய்யாதபடிக்கு என்னை பாதுகாத்துக் கொள்ளும். நாளுக்கு நாள் என்னுடைய ஒவ்வொரு அவயங்களையும் பரிசுத்தப்படுத்தும் என்று ஜெபித்து பாருங்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர்